50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தாளவாடி அடுத்துள்ள தொட்டக்காசனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மாதப்பா தொட்டம்மா தம்பதியர். இவர்களுக்கு 11 வயதில் ராகவன் என்ற மகனும் 13 வயதில் மகளும் உள்ளனர். இதே கிராமத்தில் ராகவனின் 50 வயது பாட்டி சிக்கம்மாவும் தனி வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் ராகவன் பாட்டி வீட்டிற்கு சென்று விளையாடுவதும், இரவு கதை சொல்லி ராகவனை பாட்டி தூங்க வைப்பதும் என தொடர்ந்து கொண்டிருந்தது. வழக்கம் போல் 12ஆம் தேதி இரவு ராகவன் பாட்டி சிக்கம்மா வீட்டிற்கு செல்வதாக கூறி சென்றுள்ளார். விடிந்ததும் காலை வரை வீட்டிற்கு வரவேண்டிய ராகவன் வரவே இல்லை. இதனால் சந்தேகமடைந்த மாதப்பா தனது அம்மா சிக்கம்மா வீட்டிற்கு சென்று பார்த்தபோது இடி இறங்கியது போல் இருந்தது. இரத்த வெள்ளத்தில் சிக்கம்மாவும் மகன் ராகவனும் படுகொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளனர். அதிர்ச்சி அடைந்த மாதப்பா போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தாளவாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்விரோதம் காரணமாக நடந்த கொலையா அல்லது பணத்துக்காக நடந்த கொலையா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தாளவாடி அருகே தொட்டக்காசனூர் இரட்டை கொலை சம்பவத்தில் கொலையாளிகளை பிடிக்கும் வரை உடலை எடுக்க விடமாட்டோம் என கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் ஈரோடு மாவட்ட கண்காணிப்பாளர் சுஜாதா சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார். கொலையாளிகள் வீட்டில் இருந்த பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் கொள்ளையடிப்பதற்கு இவ்வளவு கொடூரமாக கல்லால் அடித்து படுகொலை செய்வார்களா என வேறு கோணத்திலும் விசாரித்து வருகிறது காவல்துறை. பாட்டியையும் பேரனையும் மிருகத்தனமாக கல்லால் அடித்து சித்திரவதை செய்து படுகொலை செய்த சம்பவம் சத்தியமங்கலம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள்.